புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் உள்ள ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாத திருவாதிரை திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தர்மராஜா நம்மோடு இணைகிறார். தர்மராஜா, மேலும் விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் உள்ள ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாத திருவாதிரை திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இது தொடர்பான காட்சிகளை திரையில் நம்மால் பார்க்க முடிகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் உள்ள ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி மாத திருவாதிரை திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக தற்போது நடைபெற்று வருகிறது. 1000 பக்தர்கள் புடைசூழ இந்த தேரோட்டம் வெகு விமரிசையாக தற்போது நடைபெற்று வருகிறது. தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு சுவாமி அருள்பாலித்து வருகிறார். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் தர்மராஜா. தர்மராஜா, விவரங்கள். ஆவடையில் அமைந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஆத்மநாத சுவாமி ஆலயம் மிகவும் பழமையும் பெருமையும் வாய்ந்த சிவாலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு சொந்தமான இக்கோவிலில் ஆணி திருமந்தம் மற்றும் மார்கழி மாத திருவாதிரை திருவிழா முன்னிட்டு ஆண்டுக்கு 2 முறை திருத்தேரோட்டம் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான மார்கழி மாத திருவாதிரை திருவிழா கடந்த 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குடியேற்றத்துடன் விழா தொடங்கியது முதல் ஸ்ரீ மாணிக்கவாச பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாதனை மற்றும் வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தேரோட்டத்தில் ஊர் முக்கியஸ்தர்கள், ஆன்மீக மெய்யன்பர்கள், பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தர்மராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.